செய்கிறது பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன், 9th கிளாஸ் படிக்கிறேன். இப்போ நான் வந்து சொல்ல போகிறது வெற்றி வாழ்க்கை நோ, வெற்றி வாழ்க்கை எஸ். இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு ஏம் நமக்கு இருக்கும். வெற்றி வாழ்க்கைனா ஒரு குறிக்கோளோட நம்ம போகணும், நம்ம படித்ததை செய்யணும், நல்லா இருக்கணும், ஒரு வீடு ஒரு சொந்தம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வெற்றி வாழ்க்கையோட ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. ஆனால் வெற்றி வாழ்க்கை அப்படின்னா நம்மடா எதுக்குடா ஸ்கூலுக்கு போய்கிட்டு நம்ம வாட்டில் சும்மா ஜாலியாக இருப்போம், ஃபோன் பார்ப்போம். வெற்றி வாழ்க்கை நமக்கு என்ன தரப்போகுது? ஒன்றுமே தரப்போகுது இல்லை. ஆனால் வெற்றி வாழ்க்கை நமக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடையே இருக்கும். அதே மாதிரி எதிர்காலத்தில் ஒரு நல்ல பயனாக நமக்கு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்ம காலையில் எழுந்துச்சி ஸ்கூலுக்கு நம்ம வரோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த கேம்பஸ்குள்ளே வந்தானாலே நம்ம என்னணும், கேட்டுக்குள்ளே வரையிலேயே நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே தோணும். ஆனால் சில பேருக்கு ஏன்டா ஸ்கூலுக்கு வரோம், படித்து என்ன செய்ய போகிறோம், படித்தவங்களே வீட்டில் வெட்டியாக தான் இருக்காங்க, நம்ம படித்து ஒன்றும் பண்ணதில்லை, நமக்கு தேவையானது சாப்பாடு, ஃபோனு, டிவி வீட்டிலே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சில பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் சில பேர் நான் ஒரு நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்கும். அந்த ஆசை எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வெற்றி குறிக்கோளோட நீங்களும் வேணும். இதை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறேன். 2 நண்பர்கள் ராமு, சோமு 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ 2 பேர் வந்து நல்லா தான் படிச்சுட்டு வந்துருந்தாங்க. அப்போ வந்து ராமு சோமு 2 பேர். ராமு வந்து என்ன செய்கிறான், ஃபஸ்ட்டு சோமு கூட நல்லா விளையாடி படிக்கவே மாட்டேங்கிறான். அவங்களோட பிரில்லியன்ஸு ஸ்கூலில் நிறைய பேர் படிப்பாங்கள்ல, அவங்க ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் இந்த மாதிரி நிறைய மார்க் எடுத்து டீச்சர்ஸ்கிட்ட வந்து நல்ல பேர் வந்து வாங்குறாங்க. அதை பார்த்து ராமுக்கும் நம்மளும் நல்லா படித்து இந்த வேலைக்கெலாம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு அவன் லட்சியத்தோடு இருக்கிறான். ஆனால் சோமு வந்து அவனுக்கு வந்து அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவனுக்கும் ஒன்று புரியலை. நம்ம என்ன ஆகணும், எதுக்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு ஒரு சின்ன துளி கூட அவனுக்கு மனசில் எண்ணமே இல்லை. அப்போ வந்து ராமு வந்து நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து வாங்குறான். ஆனால் சோமு வந்து இவனை பார்த்து பொறாமப்படுறான். என்னடா இவன் நம்ம கூட இருந்தவன் நம்ம கூட பேச்சுவார்த்தை வைக்க மாட்டேங்கிறான், ஆனால் இவன் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுறான். அப்போ ஆசிரியர்லாம் வந்து கேட்குறாங்க, எதுக்கு லீவ் போகிற அப்படின்னு சொல்லி ஒரு காரணமாக கேட்குறாங்க. அவன் அந்த ஒரு காரணத்தை வச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சொல்லி நிறைய லீவ் போட்டு வீட்டிலே இருக்கிறான். அப்போ வந்து ராமு வந்து ஒரு நாள் ஸ்கூல் விட்டு முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் ஏன்டா ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ சோமு சொல்கிறான், எனக்கு வந்து படிக்க இஷ்டம் இல்லை, எனக்கு என்ன ஆகும்னு ஒன்றும் தெரியல, ஆனால் நமக்குன்னு ஒரு செல்லு, டிவி, சாப்பாடு எல்லாம் அம்மா வந்து நல்லா கொண்டு வராங்க, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஸ்கூலுக்கு நான் வரமாட்டேன், டீச்சர்ஸ்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்போ ராமு யோசிக்கான், இவன் இப்படியோ பண்ணுறானே, அவன் எதிர்பார்க்குற அவன் என்ன ஆக போகிறான், ஒன்றுமே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அவனும் போயிடுறான். அப்போ ஒரு நாள் ராமு வந்து ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் அவனுக்கு என்ன ஆசைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டான். ஒரு பெரியவனா சோமு வீட்டுக்கு போகிறான். அப்போ வந்து ராமு வந்து காரில் வந்து இறங்கி நிற்கிறான். அப்போ சோமுன்னு கத்துறான். சோமு வந்து யார்டா நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். வெளியே பார்த்தா நீ ராமு தானே அப்படின்னு கேட்குறான். ராமு சொன்னான், ஆமாம் நீ எப்படி இருக்கான்னு கேட்குறதுக்கு நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சொல்கிறான். அந்நேரத்தில் அவன் சோமு வந்து நக்கலாக தான் சொல்கிறான். அப்போ ராமு சொல்கிறான், நீ படிச்சிருந்தா நீ ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம், ஆனால் நீ படிக்காமல் நீ இப்படியே இருந்தனால உன் வாழ்க்கையே இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வந்து சொல்கிறான். அப்போ ராமு நம்ம இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ வந்து சோமோட அம்மா சொல்கிறாங்க, உன் கூட படித்த பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற, நான் உன்னை பெற்றதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் உன்னை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சோமு அம்மா வருத்தத்தோட வந்து போயிடுறாங்க. அப்போ சோமு வந்து அப்போ நினைக்கிறான், நம்ம படிச்சிருந்தா அந்த நிலைமை வந்துருக்குமா, படிச்சா ஒரு நல்ல வேலையில் இருக்கிறனால ராமு மாதிரி இருந்துட்டேன் அப்போ வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி நீங்களும் நல்லா படித்து உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, அதை நோக்கி நீங்கள் பயணிங்க பண்ணால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதாக நடக்கும்.